தந்தை பெரியார் அவர்கள் இந்த சமூகத்தின் மாற்றத்திற்காக என்ன மாதிரி தாக்கத்தை ஒரு தத்துவத்தை உருவாக்கினார் என்பது எல்லோருக்குமே தெரியும். ஆனால் தந்தை பெரியாருடைய தொண்டர்கள் அதை எப்படி கடைபிடிச்சாங்க, அவங்க எப்படி உறுதிமிக்க தொண்டர்களாக இருந்தார்கள் என்பதற்கான வரலாற்று ஆவணத்தை தான் இப்போ நம்ம காணொளியாக பண்ண போகிறோம். காணொளிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். முரசொலியில இது பெரியார் மண் என்ற தலைப்புல தொடர், வாரத்துல ஒரு தொடர் வருது. முழுக்க முழுக்க பகுத்தறிவு கொள்கைகளை கடைபிடிக்கும் ஊர்களை பற்றின வரலாறு முரசொலியில வருது. பார்த்துக்குங்க, பெரியார் மண் என்ற தலைப்புல வருது. இந்த வரலாறை படிச்சுட்டு எனக்கு மிகவும் வியப்பாக இருந்தது, ஆச்சரியமா இருந்தது. இவ்வளவு கொள்கை உரமிக்க தொண்டர்கள் இருக்க முடியுமா? இப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்களா என்று நினைக்கும்போது அப்படி ஒரு ஆச்சரியம் என்னை வியப்பு தொற்றி கொண்டது. இருந்திருக்கிறார்களா என்பது மட்டும் இல்லை, இன்னும் அந்த மாதிரி தொண்டர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் வரலாற்று ஆவணமாக உள்ளது. அதாவது திருச்சியில இருக்க லால்குடி என்ற ஒரு சிற்றூர்ல தங்கவேலன் என்ற ஒரு சிறுவன் அங்க 8ஆம் வகுப்பு படிச்சு வந்திருக்காரு. அவர் தங்கவேலன் பிறந்த ஆண்டு 1934 குமுளூர் என்ற கிராமத்துல தான் அவர் பிறந்திருக்காரு. இந்த கிராமத்துல, குமுளூர் கிராமத்துல தான் அவர் பக்கத்துல இருக்கிற இருங்கலூர் என்ற அந்த பள்ளியில அவர் படிச்சிட்டு இருந்திருக்காரு. 8ஆம் வகுப்பு படிக்கும்போது தான் தந்தை பெரியார் அவர்கள் அரியலூர் மாவட்டத்துக்கு பொதுக்கூட்டத்துக்காக வராரு. அப்போ பெரியார் பொதுக்கூட்டத்துக்கு வரத்தை பத்தி இந்த சிறுவன் தங்கவேலன் என்ற அந்த சிறுவர் அவரை பத்தி தெரிஞ்சிருக்காரு. இவர் கடவுள் மறுப்பு பத்தி பேசுவாரு என்று சொல்லி அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, அப்ப 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த சிறுவன் மிகவும் கடவுள் பக்தி உள்ள சிறுவனாக இருந்திருக்காரு. அப்போ பெரியார் கடவுள் மறுப்பு பத்தி சொல்றாரு அப்படின்ற அந்த கோபத்துல பெரியாரை அடிக்கிறதுக்காக பாக்கெட்ல 2 பாக்கெட்லயும் நிறைய கல்லை பொறுக்கி போட்டுக்கிட்டு பெரியார் அடிக்க அந்த கூட்டத்துக்கு போறாரு. கல் எடுத்து அடிக்கிறது. போகும்போது தான் சொல்றாரு, பெரியார் பேசிட்டு இருக்காரு. என்ன பேசுறாருன்னா, அவர் வழக்கமா எல்லா கூட்டத்திலையும் இப்படிதான் பேசி ஆரம்பிப்பாரு. எனக்கு சரின்னு படுறத நான் பேசுறேன், நீங்க விருப்பம் இருந்தா செயல்படுத்துங்க, இல்லைன்னா விட்டுருங்க என்று, இது சிந்திக்கிறதுக்காக நான் இதை பேசுறேன், உங்களுக்கு அந்த பகுத்தறிவை கொண்டுட்டு வரதுக்காக பேசுறேன் என்று சொல்லி அவர் ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஏறக்குறைய 1 மணி நேரம் பகுத்தறிவு கருத்துக்களை பேசுவார். அந்த மாதிரி பேசின அந்த கூட்டத்துல சிறுவன் தங்கவேலன் அவருக்கு இந்த ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா, நான் சொல்ல வேண்டியதை சொல்றேன், ஏத்துக்காத்தும் உங்க விருப்பம்னு சொன்னார் இல்லையா, அது அவர் கால் மனதுல பதிஞ்சிருச்சு அந்த சிறுவனுக்கு. கூட்டத்தை முடிச்சுட்டு தீவிர பக்தியாளரா வந்த அந்த சிறுவன் கூட்டத்தை முடிச்சுட்டு போகும்போது அவர் நெத்தியில இருக்கிற அந்த திருநீரை அழிச்சிட்டு போறாரு. அழைச்சிட்டு போனதோட மட்டும் இல்லாமல் அந்த ஊருக்குள்ளே போய், லால்குடி அந்த கிராமத்துக்குள்ளே போய், குமுளூரில் அந்த கிராமத்துக்குள்ளே போய் அந்த டீ கடையிலலாம் கறிக்கட்டை வச்சுருப்பாங்க. அந்த கறிக்கட்டையை எடுத்துக்கிட்டு இந்த சத்திரம், சாவடி, இந்த பொது இடங்கள்ல எல்லாத்துலேயும் போயிட்டு கடவுள் இல்லை, சாதியும் இல்லை என்று எழுதிட்டு பெரியார் வாழ்க என்று சொன்னதோட மட்டும் இல்லாமல் இப்படிக்கு தங்கவேலன் என்று அவர் பேரையும் எழுதி வச்சுட்டு வந்துடுறாரு. 13 வயசு இருக்கும் அந்த வயசுல, 8ஆவது படிக்கக்கூடிய பையன். அந்த 8ஆவது படிக்கக்கூடிய பையனுக்கு எவ்வளோ ஒரு நுண்ணறிவு பார்த்தீங்கன்னா, அந்த இளங்கன்று பயமறியாது என்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரே ஒரு கூட்டம் தான் கேட்டாரு. கேட்ட உடனே அந்த கூட்டத்திலேயே அவர் திருநீர் அழிச்சுட்டு எவ்வளோ தைரியமா போய் ஊருக்கு பூரா கடவுள் இல்லை, சாதி இல்லைன்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கிறாரு. பாருங்களேன், அப்படியே வியப்பா இருக்குது. என்ன ஒரு துணிச்சல், தன்னம்பிக்கை. அந்த காலத்துல சாதியை எதிர்த்து எழுதணும், கடவுளை எதிர்த்து எழுதணும்னா எவ்வளோ ஒரு அச்சுறுத்தல்கள் இருக்கும். அந்த அச்சுறுத்தல்கள் தங்கவேலனுக்கு வந்திருக்கு. யார் இப்படி எழுதுனது என்று சொல்லி அந்த ஊர்ல இருக்கிற முக்கியஸ்தர்கள்லாம் ஒன்று சேர்ந்து தங்கவேலனை பிடிச்சி கட்டி போட்டுட்டாங்க. கட்டி போட்டுட்டு அவங்க அப்பா அம்மாவை வர சொல்லி 100 முறை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு வச்சிருக்காங்க.
இந்த மாதிரி ஒரு காட்சியை அசுரன் படத்துல நம்ம பார்த்திருப்போம். ஊர்ல இருக்கிறவங்க ஒவ்வொரு வீட்லயா போய் தனுஷ் அந்த படத்துல நடிச்சிருப்பாரு கதாநாயகனா. ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொருத்தர் கால்லயும் விழுந்து மன்னிப்பு கேட்பாரு. அந்த மாதிரி 100 முறை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா சரி இனிமே இந்த ஊர்ல நம்மளால இருக்க முடியாது என்று சொல்லி அவங்க வந்துட்டு தங்கவேலனோட அப்பா அம்மாவோட சேர்ந்து அந்த ஊரை விட்டு காலி பண்ணி வராங்க. எங்க வராங்கனாக்க காணக்கிளிய நல்லூருக்கு அந்த ஊர்ல இருந்து குடியேறுறாங்க. வந்து ஊர் மாதிரி வராங்க. அந்த ஊர்ல வந்தாக்கா அங்கேயும் வந்து சாதிய ஆதிக்கம், அடக்குமுறைகள் இந்த மாதிரி இதை எதிர்த்து இவர் தொடர்ந்து குரல் கொடுக்கறது, போராடுறது, இந்த வேலையெல்லாம் அந்த ஊர்ல காணக்கிய நல்லூர்லயும் செஞ்சிட்டு வந்திருக்காரு. அப்போ அந்த ஊர்ல இந்த போராட்டத்துக்கு நடுவுல அவருக்கு வந்து திருமணமும் ஆயிருது. ஆனாலும் அந்த ஊர்ல அவரால் தொடர்ந்து வாழ முடியல. இந்த சாதியே இல்லாத ஊர்ல, நம்ம மனிதர்களே இல்லாத இடத்துல நம்ம போய் வாழணும், வேணாம் அந்த ஊரு மக்கள் இருக்கிற இடமே வேண்டாம் என்று சொல்லி காடை நோக்கி போற ஆரம்பிச்சாரு. காட்டுல அவர் வந்துட்டு 1958 அடர்ந்த காடு மரங்களா உள்ள அந்த காட்டு பகுதிக்குள்ள போய் அதை வந்து வசிப்பிடமா அவர் வந்து ஆக்கிக்கிட்டாரு. அந்த காட்டுக்கு பேர் வந்து கல்லுக்கு மிஞ்சான் காடு அப்படின்னு அந்த காட்டுக்கு பேரு. அந்த காட்டுல போய் அவர் இருந்து பல கோரிக்கைகள் வச்சு போராடி அவங்க அப்பா பேர்ல 3 ஏக்கர் நிலமும் தங்கவேலன் பேர்ல 2 ஏக்கர் நிலமும் அந்த காட்டுக்குள்ள வாங்கிட்டாரு. அந்த காட்டுல இவர் மட்டும் மனிதர்களே இல்லாத இடமா போயிட்டு குடியேறாரு. அந்த காடு வந்து 4 கிராமங்களை இணைக்கக்கூடிய மைய பகுதியா அந்த காடு இருக்கு. அந்த எந்தெந்த கிராமங்களை இணைக்குதுன்னாக்க காணக்கிளியநல்லூர் கிராமம், கண்ணாக்குடி, கொளக்குடி, பெருவாப்பூர், இந்த மாதிரி 4 கிராமங்களை இணைக்கக்கூடிய அந்த காட்டுல போய் குடியேறாரு. இவர் மட்டும் தனியா ஏறுறாரு. அங்க குடியேறின பிறகு தந்தை பெரியாரை அழைச்சிக்கிட்டு காட்டுக்குள்ள ஏறி அந்த ஏறக்குறைய 5 ஏக்கரை அவருக்கு வந்து சொந்தமாக்கிக்கிட்டாரு. அரசாங்கத்திட்ட கேட்டு வாங்கிக்கிட்டு அந்த ஊர்ல வந்து இந்த ஊர்ல குடியிருக்க வரவங்க வரலாம் என்று அறிவிப்பு வெளியிடுறாரு. அறிவிப்பு வெளியிடுறதுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு பேர் வைக்கணும் என்று முடிவு செய்கிறாரு. முடிவு செய்யும்போது பெரியார் அவர்கள்ட்ட கொடுத்து பேர் வைக்கணும்னு முடிவு செய்கிறாரு. அப்போ பெரியார் 10/6/1964 பெருவளப்பூருக்கு அவர் வந்து பெரியார் வர்றாரு. எதுக்காக வர்றாருனாக்க மூட நம்பிக்கை ஊர்வலம் நடத்துகிறாங்க, அந்த பொதுக்கூட்டம் நடத்துறதுக்காக, திராவிடர் கழக மீட்டிங் நடத்துறதுக்காக அங்கே வர்றாரு. வந்த இடத்துல இவர் ஐயா தங்கவேலன் என்ன பண்ணுறாரு, நீங்கள் போகும்போது எங்கள் ஊர் பக்கமாக தான் போகணும், போகும்போது எங்கள் ஊருக்குள்ள வந்து எங்கள் ஊரை திறந்து வைங்க என்று சொல்லி ஐயாவுக்கு திறந்து வச்சுட்டு அந்த ஊருக்கு பேர் ஒன்று வைக்கணும் என்று சொல்லி சொல்கிறாரு. அந்த நேரத்தில் பெரியார் வந்து காமராசர் மேலே ரொம்ப பற்று அன்பாக இருந்திருக்காரு. அதனால எங்க காமராசர் பேரை வச்சிருவாரோ என்று தங்கவேலன் ஐயா அஞ்சு அவர்கிட்ட பேர் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அக்கம் பக்கத்தில் இருக்கிற அந்த ஊர் மக்களோட இவருடைய நண்பர்களோட கலந்து ஆலோசித்து விடுதலைப்புறம்னு வைக்கலாமா, சுயமரியாதைப்புறம் என்று வைக்கலாமா என்று டிஸ்கஸ் பண்ணி குழுக்கு போட்டு விடுதலைப்புறம் என்று பேர் வருது. அப்போ ஐயா கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க எங்க ஊருக்கு வரணும், வந்துட்டு எங்க ஊருக்கு பேர் வைக்கணும், நீங்க பெயர் பலகை வச்சிருக்கணும், அதை திறந்து வைக்கணும் நீங்க என்று கோரிக்கை வைக்கிறாங்க. ஐயாவும் சரி போற வழி தானே, அந்த பொதுக்கூட்டத்துக்கு போற வழி தானே, அதனால வரேன் என்று சொல்லி அது அந்த காடு வந்து ஒண்டித்தடமா இருக்கு. அந்த காடு அந்த ஒண்டி தடத்துக்குள்ளதான் ஒருத்தர் நடந்து போகக்கூடிய வழியாகத்தான் இருக்கும். அந்த காட்டுக்குள்ள போகணும்னா அந்த காட்டுக்குள்ளதான் ஐயாவை கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து அப்போ அந்த விடுதலைப்புறம் என்ற அந்த பெயர் பலகையை திறந்து வைக்க சொல்றாங்க. திறந்து வைக்கும்போது ஐயா சொல்றாரு, பார்த்துட்டு திறந்து வச்சுட்டு, என்னங்க இது 2-3 வீடு தான் இருக்குது, இது ஒரு ஊருன்னு சொல்றீங்க என்று கேட்குறாரு. அப்போ தங்கவேலன் ஐயா சொல்றாரு, இதை நான் ஊரா ஆக்கிருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க ஐயா, கட்டாயம் நான் வந்து ஊராக்கிருவேன் என்று தங்கவேலன் ஐயா சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு அங்க வந்து ஒரு பெயர் பலகைய நடுறாரு, கல்வெட்டு நடுறாரு. என்னென்ன நடுறாருனாக்க, எக்காலத்திலும் கோயிலோ மசூதியோ தேவாலயங்களோ இங்க வந்து இந்த இடத்துல கட்டக்கூடாது என்று விதிமுறைகளை வகுக்கிறார். அது மட்டும் இல்ல,
சாதி மத வேறுபாடுகளை கடைபிடிக்க கூடாது. மத குறியீடுகளை அணிதல் கூடாது. அதாவது இது நீர் வைக்கிறது, குங்குமம் வைக்கிறது, பர்தா அறையிறது, இந்த மாதிரி கிறிஸ்டின் சிலுவை போடுறது எதுவுமே பண்ணக்கூடாது. மத குறியீடுகளை அணியக்கூடாது. ஒருவரை ஒருவர் அடிமைப்படுத்தி வாழக்கூடாது என்று 11 விதிமுறைகளை கல்வெட்டாக வடிச்சு அந்த கல்வெட்டை அந்த ஊர்ல வந்து பதிக்கிறார். இன்னும் அந்த கல்வெட்டு அந்த ஊர்ல இருக்கு. இங்க வந்து குடியிருக்கணும்னு விருப்பப்படுறீங்க, தாராளமா வந்து இருக்கலாம். உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்கு உண்டான அனைத்து அந்த பொறுப்பையும் கடமையும் நான் எடுத்துக்கிறேன். ஆனா இங்க இருக்கணும்னா இந்த 11 விதிமுறைகளையும் கடைபிடிக்கணும் என்று சொல்லி கோரிக்கை வைக்கிறாரு. அந்த மக்களும் 1970 குடிசை மாற்று வாரியம் மூலமாக அந்த வீடு கட்டி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றாரு. இவரே தானா மாவட்ட நிர்வாகத்துல போய் எல்லா முயற்சியும் பண்ணும்போது முயற்சி வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு, செஞ்சு கொடுக்க முடியல. அப்போ ஒரு பிளான் பண்றாரு. என்னன்னாக்க, பெரியார் அவர்களுடைய துணைவியார் மணியம்மை அம்மையார் மூலமாக கலைஞரை போய் சந்திச்சு கோரிக்கை வைக்கணும் என்று ஒரு பிளான் பண்ணி அம்மாவை போய் சந்திக்கிறாங்க. அன்னையும் அம்மாவும் வந்துட்டு ஆசிரியர் வீரமணி ஐயா அவரை கூப்பிட்டுக்கிட்டு, அம்மா, ஆசிரியர் ஐயா, தங்கவேல் ஐயா 3 பேரும் போய் அப்போதைய முதல்வராக இருந்த கலைஞரை பார்க்குறாங்க. அப்போ கலைஞர் வந்து இந்த மாதிரி இந்த விடுதலை புறம் பற்றின வரலாற்று ஆவணங்களை சொன்ன உடனே, நிகழ்வுகளை சொன்ன உடனே மிகவும் மகிழ்ச்சியாயிடுறாரு. மகிழ்ச்சியாகி உடனே கட்டி கொடுக்குறேன் என்று கலைஞர் அங்கே இருக்கும்போது அவங்க முன்னாடியே வந்து மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்கிறார். இந்த மாதிரி அங்கே வந்து இவங்க கேட்குற குடியிருப்புகளை கட்டி கொடுக்கணும்னு சொல்லி. தங்கவேலன் அவங்க ஊர் வந்து சேர்றதுக்கு முன்னாடி ஆஃபீஸர்ஸ் மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் எல்லாருமே அந்த ஊரில் இருக்கிறாங்க. விடுதலைப்புறத்தில் இருந்து அப்போது 35 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டது. அந்த 35 வீடுகளையும் திறக்கிறதுக்கு கலைஞர் வந்து திறந்தா பரவாயில்ல என்று தங்கவேலன் விரும்பினார். தங்கவேலன் வந்து திமுக காரங்க எப்படி வந்து 35 வீட்டுக்காக ஒரு சிஎம்ஐ கூப்பிடலாமா அப்படின்னு ஒரு தயக்கம் இருந்தாலும், ஆனாலும் தங்கவேலன் வந்து கலைஞர் தான் திறக்கணுன்ட்டு அவருக்காக காத்துட்டு இருந்தது. 35 வீடு ப்ளஸ் பெரியாரோட உருவம் பதிச்ச சிலைகள் அங்கே இன்னும் அதெல்லாம் அந்த ஊரில் இருக்கு. அப்போ அந்த நேரம் பார்த்து அவசர நிலை காலகட்டத்தினால கலைஞரால் வெளியே வர முடியாமல் போயிடுச்சு. அதனால் அதிகாரிகளை வச்சு குடியிருப்புகளை மட்டும் திறந்துட்டாரு. ஆனால் பெரியார் சிலையை மட்டும் திறக்காம அந்த கவர் பண்ணி மூடி போட்டு வச்சிட்டாரு, வேற வழி இல்லாமல். அப்போ அவசர நிலை காலம் முடிஞ்சு அதுக்கு அடுத்துதான் அதிமுக ஆட்சி காலம். அந்த ஆட்சியிலையும் திறக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால என்ன பண்ணிட்டாருன்னா 1994 அப்போதைய இப்போ அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் KN நேரு அவர்களை முன்னிலையிலும் ஆசிரியர் ஐயா அவர்களும் வந்து பெரியார் சிலையை திறந்து வச்சாங்க. அந்த ஊருக்கு பக்கத்துல தான் நம்ம நேரு அண்ணனோட ஊர் காணக்கினியானூர் அங்கே இருக்கு. அப்படி திறந்து வச்சு இப்போ வந்து அங்கே 100 குடியிருப்புகள் அந்த ஊரில் இருக்காங்க. 100 குடியிருப்புகள் இருக்கிறதோட மட்டும் இல்லை, அந்த 11 கட்டளைகளை அந்த ஊர் மக்கள் இன்னும் கடைபிடிக்கிறாங்க. அந்த ஊர் இந்த பெரியார் சிலை திறந்த ஒரு வருஷத்துல ஐயா தங்கவேலன் இறந்துடுறாரு. இறந்த உடனே இந்த ஊரையே உருவாக்குனாரே அவர் நினைவாக நம்ம வந்து இந்த ஊர் மையப்பகுதியில், அதாவது அந்த 4 கிராமங்கள் இருக்கு இல்லையா, அந்த கிராமங்களுக்கு நடுவில் மையப்பகுதியில் தங்கவேல் ஐயாவோட அந்த அடக்கம் செய்யப்பட்டு அது வந்து இன்னைக்கும் மணிமண்டபமாக அங்கே வந்து அந்த ஊர் மக்களால் நினைவு கூர்ந்து அவருடைய நினைவு நாளையும் பிறந்த நாளையும் அந்த ஊர் மக்களுக்கு, விடுதலை புற மக்களுக்கு திருவிழான்னு ஒன்று இருந்தால் ஒன்று பொங்கல் பண்டிகை, இன்னொன்று தந்தை பெரியார் அவர்களோட பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுறாங்க, மற்றொன்று ஐயா தங்கவேலன் ஐயாவோட பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லை, தந்தை பெரியார் நினைவு நாள், தங்கவேலன் ஐயா நினைவு நாள் அவங்க வந்து வரலாற்று ஆவணங்களாக வச்சு அங்கே வந்து நினைவு கூர்ந்துட்டு இருக்காங்க. அதே போல தான் அங்கே திருச்சியில் இருக்க ஒரு பூங்காவுக்கு தங்கவேலன் ஐயா பெயர் வச்சு அவருடைய நினைவா அந்த பூங்கா வந்து கட்டப்பட்டிருக்கு. அந்த ஊர்ல ஏதாவது திருமண நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சினா ஊரே ஒன்று கூடி அந்த வீட்டு நிகழ்ச்சியில பங்கு பெற்று சிறப்பிப்பாங்க. அதே போல
துக்க நிகழ்வாக இருந்தா அங்க வந்து இங்க நடக்கிற துக்க நிகழ்வு போல மேளம் வச்சு பட்டாசு வெடிச்சு ஆட்டாடிக்கிட்டு அந்த மாதிரிலாம் போக மாட்டாங்க. ஒரு துக்க நிகழ்வுக்கு எப்படி போய் கலந்துக்கிட்டு அந்த இறந்தவங்களுக்கு மரியாதை செலுத்தணுமோ அந்த மாதிரி செலுத்திக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த கிராமம், அந்த விடுதலைப்புறம் ஒரு முன்மாதிரி கிராமமாக இருக்கு. அந்த ஊர் மக்களும் வந்து எல்லாரும் கொள்கை குடும்பமாகவும் பெரியாருடைய கொள்கையை பின்பற்றுவதனால எம்ஜிஆர் வந்து பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு கொண்டு வந்தப்ப அந்த ஊர் மக்கள் முழுசும் அந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டு சிறை சென்றிருக்காங்க. அதே போல இன்னும் திராவிட கழகம் மீட்டிங்ல கூட்டங்கள்ல அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னா போய் கலந்துக்கிட்டு வர்றது அவங்க வந்து வழக்கமா வச்சிட்டு இருக்காங்க. ஒரு தலங்கவேலன் ஐயா இருந்தப்ப அந்த 11 கட்டளைகள் என்ன விதிச்சாங்களோ அத்தனை கட்டளைகளையும் ஃபாலோ பண்றவங்கள பின்தொடர்பவர்களாக அந்த ஊர் மக்கள் இன்னும் இருந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அங்க கோயில் இல்லை, மசூதி இல்லை. இந்த மாதிரி அவர் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி இருக்காங்க. தங்கவேலன் ஐயா அவர் இருக்கும்போது ஊரை மட்டும் உருவாக்குனதோட அவர் பணி முடியல. திராவிடர் கழகத்துக்கு அவருடைய பணி முழுக்க, அவருடைய வேலைப்பாடுகள் முழுக்க கொடுத்துருக்காரு. அவரே சொந்த குரல்ல பாடி எழுதி பாடி பகுத்தறிவு கருத்துக்களை பெரியார் மேடைகள்ல, திராவிடர் கழக மேடைகள்ல பாடியிருக்காரு. 100க்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதி இசையமைச்சு நாடகங்கள் அவரே இசைக்குழு வச்சு பாடியிருக்காரு. அது மட்டும் இல்லை, நல்ல பேச்சாளராகவும் இருந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு பெருந்தொண்டராக இருந்த தங்கவேலன் ஐயாவுக்கு பெரியாரோட நூற்றாண்டுல பெரியாரின் பெருந்தொண்டர் என்ற ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்கள் விருது வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பெரியார் வந்து எந்த அளவுக்கு இந்த சமூகத்தின் மீது, மக்கள் மீது இந்த சமூக சீர்திருத்த கருத்துக்கள் ஆட்கொணர்ந்தது, மக்கள்கிட்ட வந்து ஊடுருவியது என்பதற்கு உதாரணம் தான் தங்கவேலன் ஐயா. அவர் அந்த சின்ன வயசுல 8வது படிக்கும்போது அவர் வந்து இந்த சாதி ஒழிப்பு, கடவுள் மறுப்பு கொள்கையை உள்வாங்கி கொண்டு அவர் இறக்கும் வரை அவர் மட்டும் பின்பற்றுவதே இங்க வந்து பெரிய விஷயமா இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தர் தனிப்பட்ட முறையில இன்னைக்கும் அவங்க பிள்ளைங்கள்லாம் எல்லாம் பெருசா இருக்காங்க. இன்னைக்கும் அவங்க பிள்ளைங்கள்லாம் அந்த பகுத்தறிவு கொள்கைகளை கடைபிடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு ஊரவே உருவாக்குனார் பார்த்தீங்களா விடுதலைப்புறம்னு. சமத்துவபுரத்துக்கு முன்னோடியாக அனைத்து சாதியினரையும் ஒரே இடத்துல கொண்டுகிட்டு வந்து வச்சு ஒரு விடுதலைப்புறம்னு ஒன்று உருவாக்குனார் என்றால் அப்போ அதுக்கு அவர் எந்த அளவுக்கு கடுமையான உழைப்பை கொடுத்திருப்பாரு, எவ்வளவு கொள்கை உரத்தோட இருந்திருக்கிறாரு என்று நினைக்கும் போது உண்மையிலேயே வியப்பாக இருக்குது. எனக்கு இந்த வரலாற்றை படித்த உடனே முதல்ல அது வந்து இந்த கொள்கையாளர்களின் சுற்றுலா தலம்னு ஒன்று இருந்தால் அது வந்து விடுதலைப்புறமாகத்தான் இருக்கணும். கண்டிப்பா ஒவ்வொரு பெரியாரிஸ்டுகளும் பகுத்தறிவாளர்களும் விடுதலைப்புறத்தை போய் பார்த்துட்டு அங்கே இருக்கிற அந்த மக்களோட வாழ்வியல் முறை எப்படி இருக்கு என்று அந்த ஆய்வை எடுத்துக்கணும். 2வது தங்கவேலன் ஐயா எப்படியெல்லாம் இந்த விடுதலைப்புறத்தை உருவாக்குவதற்கு உழைப்பு கொடுத்தாரு, கஷ்டப்பட்டாரு, என்ன மாதிரி முன்னெடுப்புகளை எடுத்தாரு என்று தெரிஞ்சுக்கணும்னு மிகவும் ஆவலாக இருக்கு. கட்டாயம் விடுதலைப்புறத்துக்கு போய் அந்த காணொளியும் உங்களோட நான் வந்து பகிர்ந்துக்கலான்னு இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.